அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 3வது ராசி மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசியில செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6-11க்குரிய ஒரு கிரகம். பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அதே மாதிரி ஒரு விவேக கிரகம் செவ்வாய், அது வந்து ஜென்மத்துல இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. குரு பார்வை வாங்கிய கேது பகவானுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல, அதுவும் பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து பாகியஸ்தானத்துல சூரியன் சனி சேர்க்கை, இது ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல, அதே சமயத்துல இது முழுமையான பாசிட்டிவான பலன்களையும் கொடுக்கிற மாதிரியும் தெரியல. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தோன்னா 3 கூடியவர், அவர் பாகியஸ்தானத்துல சனி சேர்க்கை வாங்கி இருக்காரு. அடுத்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு புதன், இல்ல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு, புதன் வந்து நீச்சமா இருப்பாரு, ராகுவோட இணைந்த நீச்ச பங்கம். அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்துல ஆரம்பத்துல பார்த்தோன்னா கரெக்டா மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து வக்ரம் ஆயிடுவாரு. அதே மாதிரி 15ஆம் தேதி புதன் வக்ரம் ஆயிடுவாரு. அதே போல சூரியனை பார்த்தோம்னா கரெக்டா 14ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்களோட வந்து இணைந்துருவாரு. மாதத்தோட கடைசியில கரெக்டா 29ஆம் தேதி சனி பயிற்சி. இந்த மாதத்துல மிக முக்கியமான பயிற்சியா சனி பயிற்சி தான் பார்க்கப்படுது. ஜீவன சனி பெருசா நெகட்டிவ் இல்ல, அது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். ஏன்னா வந்து சனி வந்து நமக்கு பாகியாதிபதி, அதனால பெருசா கெடுதலான பலன்களை கொடுக்க மாட்டாரு. அதன் வகையில ஜீவன சனி நமக்கு நல்லதுதான். 12ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம், சுப விரய குரு அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்துல சுப கிரகமான குரு வந்தாக்கா சோ அந்த காம்பினேஷனும் ஆல்மோஸ்ட் ஓகே. அதே போல வந்து குருவும் சுக்கிரனும் பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகமும் இந்த காலகட்டங்களில் ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தொழில் உத்தியோகம் இதுல கண்டிப்பா மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் உத்தியோகத்துல சுபமான மாற்றத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க, அந்த சிந்தனையை இப்போ கொடுத்துரும். தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த சிந்தனையை இப்போ கொடுத்துரும். ஏன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. தொழில் சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சில விரைய செலவுகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா அப்படின்னாக்கா ஃபியூச்சருக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சேஃப்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, சேவிங்ஸ் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தோட நமக்கு சாதகமா வந்து சேரும். ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்கும், ஆனா எண்ட் ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். மேலும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இப்போ உத்தியோக வாய்ப்பு 100% கிடைச்சிரும். ஏதோ ஒரு ரூபத்துல உத்தியோகத்துக்கு போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும். ஆகவே உத்தியோகமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அந்த காலகட்டங்களில் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். படித்து முடிக்கிற மாணவ மாணவிகளுக்கு டக்குன்னு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். இந்த உத்தியோகம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுக்கான முயற்சியை பண்ணணும். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை இப்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை நம்ம இப்ப எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் புரிகிற இடத்துலையும் சரி, உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் சரி, ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போடுற மாதிரியே ஃபீல் ஆகும், கொஞ்சம் அதிகமா டியூட்டி பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த ப்ரெஷர் இருக்கும், ஆனா அது நமக்கு சாதகமா இருக்கும். நம்ம போடுற உழைப்பு வீணாகாது, போடுற உழைப்புக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆகவே கெரியர் வைஸா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, பெருசா நெகட்டிவ் இல்லை. இந்த மாதம் வந்து அழகா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள், அந்த வழிவகைகள்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அடுத்தது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சுபவிரயத்தை காமிக்குது. இந்த காலகட்டங்களில் நிறைய சுபவிரய செலவுகள் செய்வீங்க. அதுலயும் வந்து பார்த்தோன்னா 6க்குரியவன் ஜென்மத்துல கடன் வாங்குற சிந்தனை வரும். கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலாமா, கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆசையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டம்லாம் வரும். அதே போல குரு பார்வையில 6ஆம் இடம்லாம் இருக்கிறதுனால அந்த கடன் டக்குன்னு நமக்கு அரேஞ்ச்மெண்ட்டும் ஆகும். ஸோ அந்த அமைப்பும் நல்லா இருக்கு. கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்றதுக்கு சாதகமான காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அகல கால வச்சிடக்கூடாது, நம்முடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. ஸோ அதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். மற்றபடி கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஒரு சாதகமான காலகட்டம். ஒரு 80% பார்த்தோன்னா நிறைய சுப விரை செலவு இருக்கும், கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். மாத்தி மாத்தி மகிழ்ச்சியான செலவுகளை அதிகமா மேற்கொள்வீங்க. அதுலயும் குரு வந்து நமக்கு பார்த்தோன்னா 7-10க்குரியவன், நண்பர்களுக்கு அதிகமா செலவு செய்வீங்க.
செய்வீங்க. அடுத்து வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய சுபவிரய செலவு, திருமணம் சார்ந்த வகையில நிறைய சுபவிரய செலவு, கூட்டு தொழில் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தொழில் உத்தியோக நிமித்தமா பயணங்கள், தொழில் உத்தியோக நிமித்தமா ஒரு சில சுபவிரய செலவுகள் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில மருத்துவ செலவுகளை மேற்கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு செய்தியை காதால கேட்கறதுக்கான ஒரு பாகியம் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்தோ அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல ஒரு சுப விரய செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சுக்கிரன் வந்து நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல உச்சமாகி வக்ரம் ஆகுறாரு. சுக்கிரன் வந்து உச்சமா இருக்கிறது நமக்கு நல்லதுதான். ஆனா வக்ரம் ஆகுறது நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துரும். அதே மாதிரி முதல் 15 நாட்கள்ல புதனும் நீச்சமா இருப்பாரு. 2 கிரகங்கள் நீச்சமாகி ராகுவோட இணைந்திருக்கும். முதல் 14 நாட்கள் இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உற்றார் உறவினர்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதுல நம்ம கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். உற்றார் உறவினர்கள் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானமா நம்ம செயல்படணும். அதுலயும் செவ்வாய் வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால அதிகமான கோபம் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த பந்தங்களோட டக்குன்னு விவாதம் பண்றது, வாக்குவாதம் பண்றது, நம்மள கண்ட்ரோலை மீறி நம்ம பேசுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆகவே இந்த பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. கோப மனநிலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா சிந்தனை குழப்பம். புதனும் நீச்சம், நீச்ச பங்கமானாலும் வந்து சுக்கிரன் வந்து வக்ரத்துல இருக்காரு. சோ அந்த காம்பினேஷன்ல முதல் 15 நாட்கள்ல ஒரு மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப யோசனை, ரொம்ப விவேகமான யோசனை, ஒரு விஷயத்த உடனே பண்ணணுங்கிற அந்த அவசர எண்ணம், அவசர குணம், அதெல்லாம் இப்போ வந்து மிதனத்துக்கு தலை தூக்கி நிற்கும். எல்லாத்துலயும் ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. டக்குன்னு அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கோபத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 15 நாட்கள்ல இந்த முடிவு எடுக்கிறது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வருதுனாக்கா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. 15ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது நல்லது. இந்த நேரத்துல நிறைய சிந்தனை குழப்பம் வரும். எதை செயல்படுத்துறது, எதுல டிராவல் பண்றது, ஏன்னா அந்த நேரத்துல 1க்கு 3 பாதையா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி அதுல டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து பின் வாங்காதீங்க. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா தாய் தந்தை இவர்களுடைய உடல் ஆரோக்கியம், தாய் தந்தை சார்ந்த விஷயம், தாய் தந்தையாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை, தந்தை காரகன் அப்படிங்கிற சூரிய பகவானோட சனி சேர்ந்திருக்காரு. அஷ்டமாதிபதி சனி சேர்ந்திருக்காரு. 4ஆம் இடத்துல கேது பிளஸ் வந்து செவ்வாய் பார்வை வாங்கியிருக்காரு. அதே போல வந்துட்டு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களுடைய பார்வை இருக்கு. புதனுடைய பார்வை இருக்கிறது நல்லதுதான். அது பெருசா நெகட்டிவ் இல்ல. நீச்ச பார்வை அது ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அதே தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் நம்ம கவனமா நிதானமா இருக்கணும். செவ்வாய் பார்வை நாள்ல பதிகிறதுனால நிறைய பிரஷர் அவங்களுக்கு வரலாம். ஒரே நேரத்துல நிறைய கமிட்மெண்ட், நிறைய பிரஷர் எல்லாம் அதிகமா வரலாம். அதெல்லாம் கரெக்டா நம்ம பார்த்து அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவங்கள அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மந்த நிலையில போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் சிந்தனை குழப்பம்லாம் ஏற்படலாம். ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எதுல நம்ம டிராவல் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருப்பாங்க. 15ஆம் தேதிக்கு மேல சிந்தனை தெளிவு பிறக்கும். ஏன்னா புதன் வந்து வக்ரம் ஆயிடுவாரு. நீச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது உச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்துரும். எனவே நம்மளுடைய ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு மேல வலுத்துருவாரு. சோ 15ஆம் தேதிக்கு மேல நமக்கு சிந்தனை தெளிவு பிறந்துரும். கரெக்டா ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி நம்மளே பிளான் பண்ணி சரியான பாதையில பயணிக்கிறதுக்கான முடிவுகளை எடுத்துருவோம். எனவே முதல் 15 நாள் மாணவ மாணவிகள் சிந்தனை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். அதே போல கல்வி சார்ந்த வகையில பெருசா எதுவும் குழப்பம் இல்ல. ஏன்னா குரு பார்வையில 4ஆம் இடம் இருக்கு. அது பெருசா நெகட்டிவ் பண்ணிடாது. கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி மேல ஒரு மாதிரி பற்று இல்லாத தன்மையை கொடுக்கும். ரொம்ப டீப்பா இதுலயும் இறங்க முடியாது. படிக்கிறது ரொம்ப சலிப்பு தன்மையா இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப கவனம் செலுத்தி பண்ண முடியாது. குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்களை. இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாதிரி கவனச்சிதறலை ஏற்படுத்தும். ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவர் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் இணைவு, புதாதித்ய யோகம், 3 கூடியவர் 10ஆம் இடத்துல கல்வி சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். அதே மாதிரி நீங்க எதுல முயற்சி பண்றீங்களோ அதுல நல்ல சக்சஸ் ரேட் கண்டிப்பா கிடைக்கும். புதாதித்ய யோகம் வந்து கல்விக்கு ரொம்ப கனெக்டபிளான ஒரு யோகம். எனவே உங்க இந்த கல்வி சம்பந்தமான முடிவு, கல்வி சம்பந்தமான மாற்றம்
மாற்றங்களை இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது சிறப்பு. அது நமக்கு நிச்சயமா அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் 10 கூடிய ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவு இருக்கும். கல்வி சம்பந்தமா ஏதாச்சும் சுப விரைய செலவு பண்ணுவீங்க. அது ரிலேட்டடா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சின்ன ஒரு விரைய செலவு இருக்கும். ஆனா அது நமக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை அள்ளி கொடுக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி மாணவ மாணவிகள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இப்ப கிடைக்கும். ஏன்னா பாகியாதிபதி ஜீவனத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. கல்வி நிமித்தமா வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். அட்லீஸ்ட் வெளி ஊர்லயாச்சும் போய் படிப்பீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும். ஃபைனலா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல. ஏன்னா வந்துட்டு குருவுடைய பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கு. அதுவே ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அது உடனே நிவர்த்தி ஆயிடும். அதனால ஹெல்த் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல. செவ்வாய் ஜென்மத்துல 4ஆம் இடத்துல கேது, இதெல்லாம் வந்து மன ரீதியான தாக்கத்தை அதிகமா குறிக்குது. மென்டலி ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர், மென்டலி ஒரு மாதிரி கோவ உணர்வு, மனசுல ஏதாச்சும் ஒரு வருத்தம் ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கிறது, ஒரு கவலை இருக்கிறது. இதுதான் இன்டிமேட் பண்ணுது. மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரொம்ப மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்காதீங்க. அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லா நடைபயிற்சி பண்ணுங்க, ரிலாக்ஸா உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. பெருசா எதையும் ஒரி பண்ணாம இருந்தாலே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமா அமையும். ஓவராலா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரய செலவு, சுப மாற்றம், தொழில், உத்தியோகம், கல்வி சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்களுடைய பார்வையெல்லாம் பதியுது. அதனால நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோனுக்கு நீங்க இடமாற்றம் ஆவீங்க. அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். அதை நம்ம ஹேண்டில் பண்றது முயற்சி பண்ணணும். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது சூரியன், சனி, சுக்கிரன், ராகு, புதன் இந்த கிரகங்கள் எல்லாமே மாதத்தோட ஆரம்பத்துல பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல இருக்கும். அதே போல செவ்வாய் கரெக்டா 2ஆம் தேதி நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிடுது. அந்த காம்பினேஷன் இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகுது. மேலும் 4ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம், அர்த்தாஷ்டம கேது, குரு பார்வை வாங்கிய கேது. அதனால பெருசா நெகட்டிவ் இல்ல. இருப்பினும் ஜீவனஸ்தானத்துல இருக்கிற மிக முக்கியமான கிரகங்கள்லாம் 4ஆம் இடத்து மேல இருக்கிற கேது மேல ஒரு பிரஷரை போடுது. அதாவது சூரியன், சுக்கிரன், சனி, புதன் இந்த கிரகங்களுடைய 7வது பார்வை அப்படிங்கிறது கேது மேல பதியும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் தான். இருப்பினும் குரு பார்வை வாங்கிருக்கிறதுனால எல்லாம் கண்ட்ரோலா இருக்கும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு பக்குவ நிலையை கொடுத்துரும். அதன் வகையில நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். கரெக்டா 13ஆம் தேதி ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு சூரியன் டிரான்சிட் ஆகி உச்சம் ஆயிடுவாரு. 13ஆம் தேதிக்கு மேல மிக சிறப்பான அமைப்பு. 3 கூடியவன் 11ஆம் இடத்துல, அதுலயும் உச்ச நிலையில இருக்காரு. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மீண்டும் நீச்ச நிலைக்கு வந்துருவாரு புதன். அதை தொடர்ந்து கரெக்டா 12ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. மீண்டும் உச்ச நிலைக்கு வந்துருவாரு சுக்கிரன். சுக்கிரன் 5, 12க்குரியவர். புதன் நம்முடைய ராசிநாதன் பிளஸ் 4ஆம் வீட்டுக்குரியவர். அதே நீச்ச பங்கம் இந்த காலகட்டங்களில் 2 பாவ கிரகங்களுடைய சேர்க்கை வாங்கிய நீச்ச பங்கம் பிளஸ் பார்த்தோன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இப்போ சுக்கிரன் உச்ச நிலைக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாரு. ஒரு பலமான சுக்கிரனா இருப்பாரு. அது நமக்கு நல்லதுதான். இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய டிரான்சிட் நமக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல. 6 கூடியவன் 2ஆம் இடத்துல, அதே போல லாபாதிபதி 2ஆம் இடத்துல. இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம், குழப்பம், பொருளாதார நெருக்கடி, பண தேவை அதிகரிக்கிறது, ஃபேமிலியில கமிட்மெண்ட் அதிகரிக்கிறது, ஃபேமிலியில கடன் சுமை ஒரு மாதிரி கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது. இதெல்லாம் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். மாதத்துடைய முதல் 15 நாட்கள் பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அல்லி 4ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரத்து மேல சூரியன், சனி, சுக்கிரன், புதனுடைய பார்வை. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. நிறைய தேடலை கொடுக்கும், முயற்சிகளை நிறைய போட வைக்கும், நிறைய எஃபோர்ட் போட வைக்கும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை அதிகமா கொடுக்கும். இது ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியாது, நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறது, தொழில் நிமித்தமா உத்தியோக நிமித்தமா பயணங்கள் அதிகமா மேற்கொள்றது, சோ அதெல்லாம் அந்த மாதத்துல அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சம்பந்தமா பார்த்தோம்னா இந்த மாதத்துல அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல போன மாதத்துல பார்த்த மாதிரி தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிச்சயமா ஏற்படும். ஒரு விஷயத்தை விட்டுட்டு புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றது, ஒரு விஷயத்துல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு மாறுறது, அது எவ்வளவு ரிஸ்கியா இருந்தாலும் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துடும். அதே மாதிரி ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு கொடுத்து கூடுதல் பொறுப்பை உங்க தலையில கட்டிடுவாங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்கு கூடுதல் நெருக்கடியை கொடுக்கும். உத்தியோகத்துல தொழில்ல நீங்க இறங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். இருப்பினும் புதன் வந்து புத்தி சாதுரியமான ஒரு கிரகம், அதுதான் நம்மளுடைய ராசிநாதன். எவ்வளவு ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கா நம்ம அதை செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட் கட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் மிதுனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம், ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதனால மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியா பிரஷர் வர்றது நல்லதுதான். அப்பதான் வந்துட்டு ஷார்ட் கட்டை கண்டுபிடிப்பாங்க. இதை நம்ம எப்படி எளிமையா ஹேண்டில் பண்றது, எளிமையா மாத்துறது, அந்த சுமையை அதிகரிக்கிற போது அந்த சுமையை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட் கட்லாம் அதிகமா டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு அமைப்பு இப்போ ஆக்டிவேட் ஆகுது. நீண்ட நாள் சுமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தொழில் உத்தியோக ரீதியா நீண்ட நாள் சுமைகளை எளிமையா ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதன் வகையில் அது ஃபேவரா இருக்கு. இருப்பினும் தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதிகமா பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருக்கு. ஏன்னா சூரியன் டிரான்சிட் லாபஸ்தானத்துல இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. 3 கூடியவர் லாபத்துல, அதுலயும் உச்சமா இருப்பாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் முயற்சி பல மடங்கா இருக்கும். அந்த முயற்சிக்கேற்ற அங்கீகாரம், அந்த முயற்சிக்கேற்ற பொருளாதார வரவு, இந்த முயற்சிக்கேற்ற உயர்வு அதெல்லாம் சிறப்பான முறையில கொடுத்துரும். கரெக்டா 13ஆம் தேதிக்கு மேல டவுன்ல இருந்து அப்படியே growth நோக்கி டிராவல் பண்ணும். அதுதான் சூரியனுடைய பலம். தன்னம்பிக்கை மீண்டும் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். 13ஆம் தேதிக்கு மேல இழந்த தன்னம்பிக்கை எல்லாம் திரும்ப நமக்கு கிடைச்சிரும். தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். அதற்கான அங்கீகாரம், பொருளாதார உயர்வு, முக்கியமா சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. முதல் 13 நாட்கள், முதல் 15 நாட்கள் வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட். நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியும். நீங்க போட்ட எஃபோர்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்ட எஃபோர்ட்டை செகண்ட் ஹாஃப்ல நீங்க அறுவடை செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்தது விரைய செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபேமிலி ஒரு பக்கம், குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம், வாழ்க்கை துணை, திருமணமானவர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு ஒரு மாதிரி விரைய செலவு, வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம், பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டம் வரதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா ராகு சனியுடைய சேர்க்கையெல்லாம் பெற்றிருக்காரு. அதே போல வந்து பார்த்தோன்னா குரு 7ஆம் அதிபதி வந்து நமக்கு விரயத்துல இருக்காரு. பொருளாதாரம் சார்ந்த முரண்பாடுகள், பொருளாதாரம் சார்ந்த கமிட்மெண்ட், அது வாழ்க்கை துணை சார்ந்த வகையிலும் இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், இது சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கும். இது சார்ந்த வகையெல்லாம் விரைய செலவு. ஆனா அது பெருசா நெகட்டிவான செலவு மாதிரி தெரியல. எல்லாம் அர்த்தமுள்ள செலவு, ஆதாயமுள்ள செலவு, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவு, ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு செலவு, அப்படிதான் எடுத்துட்டு போகுது. அதையும் குரு பார்வை 6ஆம் இடம், 8ஆம் இடம், மேலும் 4ஆம் இடம், இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு. அதனால பெருசா நெகட்டிவான செலவு எதுவும் பண்ண மாட்டீங்க. அதுதான் வந்து இந்த காலகட்டங்களில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. ஒரு மகிழ்ச்சியான செலவை மேற்கொள்வீங்க, ஆதாயமான செலவு மேற்கொள்வீங்க. செலவை பண்ணிட்டு ஏன்டா பண்ணணும்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. செலவு பண்ணிட்டு ஓகே இந்த ஒரு முக்கியமான விஷயம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவை கொடுக்கும். அதுதான் வந்து குருவுடைய பலம் அப்படின்னு சொல்றது. அடுத்து ரொம்ப முக்கியமா போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அதுல ரொம்ப கேர் எடுத்து கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே போல சனி ராகு சூரியனுடைய சேர்க்கை, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அவங்க கம்ப்ளீட்டா தாய் தந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. முக்கியமா ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. மற்ற விஷயம்லாம் கூட ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம். ஹெல்த் ஏதாச்சும் வீக்கா இருக்குனாக்கா உடனே டக்குன்னு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதுக்கான நிவர்த்தியை பெறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்து செவ்வாயுடைய நீச்ச பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும். குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல காதல் உறவு சார்ந்த விஷயம், நம்முடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம், முடிவு எடுக்கிறது சார்ந்த விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரி தடுமாற்றம், குழப்பம்லாம் இருக்கலாம். ஒரு மாதிரி மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். பிள்ளைகளால நிறைய மன ரீதியான ஒரு சில தாக்கங்கள் ஏற்படலாம். ஆகவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அதிகமா வாக்குவாதம் பண்ணாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது முயற்சி பண்ணணும். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது குருவுடைய பார்வை வந்து பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம் 6ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருக்கும். எவ்வளவுதான் நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிமையா ஹேண்டில் பண்ணிடலாம். அதே போல ஹெல்த் நமக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பண்ணும். உடல் ஆரோக்கியம் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அது பெருசா நெகட்டிவா இல்ல. மன ரீதியா நிறைய தாக்கம் இருக்குமே தவிர உடல் ஆரோக்கியத்துல பெருசா பிரச்சனை இருக்காது. அப்படி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கான நிவர்த்தி
உடனுக்கு உடனே கிடைச்சிரும். அதுக்கான சப்போர்ட் உடனே கிடைச்சிரும். அதெல்லாம் நமக்கு குரு பார்வை நமக்கு ரொம்ப சாதகம் பண்ணும். மருத்துவ செலவு ஏற்பட்டாலும் அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஜீவனஸ்தானம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது, லாபஸ்தானம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. இந்த அமைப்பு இருக்கிறதுனால ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ற, நிறைய சம்பாதிக்கணும், தொழில்ல இப்படி வேலை இருக்கு, உத்தியோகத்துல அப்படி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை விட்டுறாதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த நேரத்துல நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆகவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. சோ அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா புத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்ற 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. ரொம்ப யோசனை இருக்கும், தூக்கம் வராது சாமானியமா. ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. சோ அதுல எல்லாம் கவனம் செலுத்திக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி வந்தாக்கா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஆலய பணி, நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட கோவிலுக்குலாம் போயிட்டு வருவீங்க. ஆன்மீகம் சார்ந்த பயணம் அதிகமா இருக்கும். தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சனி பார்த்தோம்னா உங்களுக்கு தர்மாதிபதி, அது கர்மஸ்தானத்துல இருக்காரு, 10ஆம் இடத்துல இருக்காரு. தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது முழுமையா கிடையாது, நமக்கு அது ஆல்மோஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. அதுவே நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய இடங்களுக்குலாம் அதிகமா போயிட்டு வருவீங்க. நிறைய தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அன்னதானம் பண்ணுங்க. நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நிச்சயமா ஒரு மன நிறைவு, மன நிம்மதி, புத்தி தெளிவு அதிகமா இருக்கிற அந்த குழப்பம் எல்லாம் குறையிறது. முடிவெடுக்க முடியலனா ஏதாச்சும் ஒரு சுப விஷயம், ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்ணிட்டு, குறிப்பா அன்னதானம், பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். சோ இதுக்கான பாக்கிய அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ராகுவோட இணைந்த சனி அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு விடாது. அந்த எண்ணம் இருக்கும், ஆனா ஏதாச்சும் ஒரு காரணத்தை உங்களுக்குள்ளேயே நீங்களே சொல்லிட்டு அதை தள்ளி தள்ளி போடுவீங்க. சோ அந்த அமைப்பு இருக்கு. நல்லா அதை தாண்டி கொஞ்சம் கடந்து காரணங்கள்லாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கு, சுப விஷயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மே மாதத்துக்கு மேல அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ராகு கேது பயிற்சி மே 18க்கு மேல பார்த்தோம்னா சாலிடா அந்த தன்மை வந்துரும். உங்களுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த தன்மை அதிகமா வந்துரும். நிறைய தான தர்மம் செய்யற தன்மை வந்துரும். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு விஷயத்துல இறங்க விடாம தள்ளி தள்ளி போடும். ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் அந்த அமைப்புலாம் நமக்கு சாதகமா அமையும். இந்த காலகட்டத்தில் தடையை தாண்டி தான தர்மம் செய்யறது முயற்சி பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது இந்த பேச்சு வார்த்தை, ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்ப உறுப்பினர்களோட கூடி இருக்கிறது, அப்போ அந்த பேசுற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். யாருக்கும் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்க கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம், நீச்ச செவ்வாய். வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. யாருக்கும் எந்த விஷயத்திலையும் வாக்கு கொடுக்காதீங்க. குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வாக்கு கொடுக்காதீங்க. அதே போல இந்த நீங்க உத்தியோகம் பார்க்கிற இடம், தொழில் புரிகிற இடம், இந்த இடங்கள்ல உங்களுடைய ஊழியர்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க உத்தியோகம் பார்க்கிற இடத்துல உங்க கூட ஒர்க் பண்ற அந்த மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, அவர்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். எந்த வாக்குவாதமும் இல்லாம, அவசரப்பட்ட வார்த்தைகள் எதுவும் வெளியிடாம எல்லாரையும் அனுசரிச்சு நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பேச்சில நிதானம் இருக்கணும். செவ்வாய் 2க்கு வந்தாக்க அதிகமா கோபமான வார்த்தைகள் வெளிவரும். பேச்சில ஒரு நிதானம் இருக்காது. நம்மள அறியாமலே நெகட்டிவா நிறைய விஷயங்களை பேசிடுவோம். அது மற்றவருடைய மனத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நல்ல பேச்சில நிதானமா இருங்க. அமைதியை கடைபிடித்து நகர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நிச்சயமா நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 13ஆம் தேதிக்கு மேல நிறைய சாதக அமைப்பு வருது. சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில நிறைய சுப மாற்றம், சுப வளர்ச்சி, கல்வியில ஒரு தெளிவு, ஒரு புரிதல், எதை நோக்கி பயணிக்க போறோம், எதுல முயற்சி பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு பிறக்கிறது. அதெல்லாம் 13ஆம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி சூரியன், புதன், சனி இந்த இணைவெல்லாம் இருக்கிறதுனால இது கல்விக்கு பெருசா உதவி பண்ணும். கல்வி சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு நல்ல உதவி பண்ணும், நல்லா சப்போர்ட் பண்ணும். புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை கத்துக்கிறது, புதுசா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் சேர்ந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்றது, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி சார்ந்த வகையில சுபவிரை செலவு கட்டாயமா இருக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம், புதிய நண்பர்களால ஆதாயம், நண்பர்களுக்கு அதிகமா விரைய செலவு பண்றது, சோ இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்கணும். எதையும் லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாது. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா 13ஆம் தேதிக்கு மேல அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும். சூரிய பயிற்சிக்கு பிறகு கடன் சுமையை ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு ஸ்மால் லெவல்லையாச்சும் ஒரு குறைப்பீங்க. அந்த பிரஷரை கொஞ்சம் குறைப்பீங்க. சோ அதுக்கு சாதகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஃபேவரா வருது. ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்துல பார்த்த மாதிரி தொழில், உத்தியோகம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படணும். அவசர மாற்றங்கள், அவசர முடிவுகள் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த
மாற்றங்களை செய்ய நம்மள தூண்டும். நம்ம கொஞ்சம் நிதானமா கரெக்டா அப்படிங்கிறத சரியா அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாற்றம் பண்றது நல்லது. மாற்றம் கட்டாயமா ஏற்படும், அது நல்லதுதான் மாற்றம் பண்றது. ஆனா கொஞ்சம் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணிக்கணும், கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டீப்பா அனலைஸ் பண்ணிக்கணும். மூன்றாவது நம்மளுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஸோ அதுல கவனமா இருக்கணும். கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்க உள் மனசு சொல்லுதுன்னா அதை நீங்க அந்த மாற்றத்தை நீங்க பண்ணலாம். அதுக்கு சாதகமான காலகட்டம். மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்றேன். அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால் பகுதி, மூட்டு பகுதி இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த இடங்கள்ல ஏதாச்சும் வலிகளோ காயங்களோ ஏற்பட்டு நீங்கலாம். ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போயிட்டு 10ஆம் இடத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருது. அதனால கால், மூட்டு பகுதி இதுல எல்லாம் கேர்லெஸ் இல்லாம கவனமா இருக்கணும். அதே போல இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கண்ணுல ஏதாச்சும் பூச்சி விழுறது அப்படின்னா நெருப்பு சம்பந்தமான விஷயத்துல தள்ளி இருக்கிறது. அதே போல கண் சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆகவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டா போதும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் நமக்கு எல்லா வகையிலும் சாதகமா இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் செகண்ட் ஹாஃப்ல கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசாபுக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசாபுக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும், அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்துதான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.